இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெள்ளப்பம். வெள்ளப்பத்துக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு, வெல்லம், அரிசி மாவு, தண்ணி, தேங்காய் கொப்பரை, வாழைப்பழம், எண்ணெய், கொஞ்சம் ஏலக்காய் பொடி. இப்போ நம்ம என்ன எப்படி ப்ராசஸ் பார்ப்போம். 2 கப்பு கோதுமை மாவுக்கு ஒரு கோபுரமா 1 கப்பு வெல்லம் எடுத்து போட்டிருக்கோம். அதை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு அடுப்புல வச்சு நல்லா அது கரைஞ்சு மேலே உங்களுக்கு ஒரு ஒயிட்டா ஒரு இது மாதிரி தெரியும். அந்த அளவுக்கு கிளீனா கரைஞ்சிடும். வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டேன்னா அதை ஆஃப் பண்ணிட்டு அடுப்பை வடிகட்டி எடுத்து ரெடியா வச்சுக்கணும். அதுக்கு அந்த வடிகட்டி ரெடியா எடுத்து வச்சுட்ட உடனே அடுத்தது நம்ம மாவுக்கு போகணும். பாருங்க, இப்ப பாருங்க வடிகட்டி ரெடியா அந்த சூட்டோட எடுத்து வச்சுக்கணும். அது பாட்டுக்கு இருக்கட்டும் ஒரு பக்கம். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், நம்ம தேவையான பொருள்கள் 2 கப்பு கோதுமை, 1 கப்பு, ஒரு அரை கப்புக்கு 3/4 கப்பு அரிசி மாவு போறோம். 3/4 கப்பு அரிசி மாவு, அப்புறம் அந்த தேங்காய் துருவி வச்சிருக்கோம்ல கொப்பரை, அது கொப்பரை ஏன் யூஸ் பண்றேன்னா உங்களுக்கு அது உடம்புக்கு ரொம்ப நல்லது, புண்ணெல்லாம் ஆத்தும். அதனால தேங்காயோட தேங்காய் கொப்பரை போட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் நிறக்க போடுங்க. ஏன்னா வாசனை அந்த சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். குழந்தைகள் சாப்பிட்றதுனால ஒரு வாழைப்பழம் போட்டுக்கிறோம். வாழைப்பழம் போட்டுக்கிறது சேர்க்கலாம், இல்லை சேர்க்காமையும் பண்ணலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. குழந்தைகளுக்கு கொஞ்சம் அந்த பனானா ஃபிளேவர் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால வாழைப்பழம் சேர்க்கிறோம். இது குழந்தைகளுக்கு ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்கு. இது கார்த்திகைக்கு அப்பமா பண்றோம், வெள்ளப்பமா பண்ணுவோம். குழந்தைகளுக்கு வாரத்துல ஒரு நாள் இதை நீங்க பண்ணி கொடுக்கலாம். இதே இதுல வெள்ளத்துக்கு பதிலா வெல்லம் போடாம பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சு கொட்டி உப்பு போட்டு பண்ணீங்கன்னா உப்பப்பம். இவ்வளவுதான். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் ஒண்ணும் இல்லை. உப்பு தான் வேணும் எங்களுக்கு, வெல்லம் வேண்டாம்னா நீ இதே ப்ராசஸ்ல கொஞ்சோண்டு தாளிச்சு கொட்டி பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் போட்டேன்னா உப்பப்பம் ஆயிடும். இப்போ இந்த வெள்ளத்தை இப்போ நம்ம வச்சிருக்கிற வெள்ளத்தை ஊத்தி நல்லா கரைச்சி ஒரு கோதுமை அப்படியே கரண்டி விட்டு கிளறி அந்த கோதுமை மாவு எல்லாம் சேர்ந்து வரும். எப்படி தெரியுமா வரும், இட்லி மாவு மாதிரி ஒரு கெட்டியா. அப்ப பாருங்க அந்த மாவு என்ன பதத்துல இருக்குன்னு. இந்த பதத்துல கரைச்சி வச்சுட்டு எண்ணெய் காய விட்டு ஒன்னொன்னாதான் போட்டு எடுக்க முடியும். ஒன்னொன்னா போட்டேன்னா நல்லா உப்பி அழகா அப்போ சூப்பரா வரும். நல்லா கொஞ்சம் நசுக்கி எடுத்துட்டு எண்ணெய் எடுத்துட்டோம்னா நல்லா டேஸ்டா நல்லா இருக்கும். 1 நாள் 2 நாள் வச்சுக்கலாம், ரொம்ப நாள் வச்சுக்க வேண்டாம். ஏன்னா வாழைப்பழம் எல்லாம் போடுறோம் இல்லையா, அதனால ஒரு 1 day 2 days வச்சுக்கலாம், நல்லா இருக்கும். இப்போ நம்மளோட வெள்ளப்பம் ரெடி ஆயிடுத்து. சாப்பிட்டு பாருங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க. வேற ஏதாவது வேணும்னா கேளுங்க, எனக்கு தெரிஞ்சா நான் அடுத்த இதுல வீடியோல போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும்.